விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. திமுக தரப்புல இருந்து ரொம்ப சிறப்பாகவே பதிலடி கொடுக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரி கூட்டணி தலைவர்களும் மக்களோட இணைஞ்சு பதிலடி கொடுக்கறத பார்க்க முடியுது. விஜயோடைய இலக்கு வந்து 2031 தான் இருக்குமே ஒழிய 26 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கறத நான் சொல்றேன். 200 ஜெயிப்பன்னு சொன்னோம், ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா அதை தாண்டும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம் சார். இப்போ தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கிறது. எடப்பாடியும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி கொண்டு வருகிறதாகவும், எடப்பாடி கூப்பிட்டாருன்னா நான் கூட்டணிக்கு தயார் தான் அப்படின்னு விஜய் வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறதாக செய்தி வருது. நேற்றைய தினத்துல அண்ணாமலை வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. 2026 கன்ஃபார்மா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு. ஸோ இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னா, இப்போதைய சூழ்நிலையில விஜய் அதிமுகவா இல்ல விஜயோட யார் பேசுறதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவு. காரணம் என்னன்னா, விஜய் வந்து இந்த லாஸ்ட் கடைசி சினிமால கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அதை முடிச்சுட்டு தான் அவர் வந்து அரசியலுக்கான வேலைகளையே ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு அவருக்கு நெருக்கமான ஆட்கள் சொல்றாங்க. இந்த ரெண்டாவது இன்னும் 1.5 வருஷம் இருக்குது நம்மளுக்கு தேர்தலுக்கு கிட்டத்தட்ட. ஆமா, அதுக்கான இது வந்து ரொம்ப 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 ஆரம்ப கட்டம் இது. பட் ஆனா ஒரு விஷயம், இது சாத்தியமா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஆராய்ச்சிதான் ஆகணும். என்ன காரணம்னா, கிட்டத்தட்ட திமுக வந்து தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதிமுகவும் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா, அவங்க இந்த பிரசாந்த் கிஷோருடைய ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அந்த ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த அடிப்படையில தான் வந்து ஆய்வு கூட்டம் போட்டது. இப்போ அந்த செயற்குழு, பொதுக்குழு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதற்கான விஷயம்தான் போயிட்டு இருக்கு. பட் அதிமுக வந்து ரொம்ப விரும்புது, ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை நம்ம ஏற்படுத்தினாதான் நம்மளோட எதிர்காலம் அப்படிங்கறதுல அதிமுக வந்து இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஏக்கத்துல இருக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா தொடர்ந்து தோல்வியை வந்து எடப்பாடி சந்திச்சுட்டே இருக்காரு. 2026 வந்து அவருக்கு கிட்டத்தட்ட டெட்லைன் அப்படிதான் சொல்லணும். அது அவருடைய அரசியலுக்கு ஒரு பெரிய டெட்லைன். காரணம் என்னன்னா, அவர் வந்து பொதுச்செயலாளரா அவரை கொண்டாத ஒற்றை தலைமைன்ற ஒரு பெரிய ஒரு ஸ்லோகனோட அவர் ஆரம்பிச்சவரு. ஒற்றை தலைமை வந்தாதான் கட்சிக்கு ஒரு பெரிய எழுச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சீனியர் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி உள்ள வந்தாரு. பொதுச்செயலாளர் ஆக்கியிருக்காங்க. பட் யாருக்குமே அதுல பெரிய உடன்பாடு இல்லைனாலும் அவர், ஏன்னா பெரிய சீனியரும் அவர் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செங்கோட்டையில் ஆரம்பிச்சு நிறைய பேர் இருக்காங்க. பட் என்ன காரணம்னா, சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அரசியலுக்கு ஒரு முக்கியமான காரணி அது. அதெல்லாமே தகுதி வாய்ந்தவர் எடப்பாடி, அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் எல்லாமே சீனியரும் எல்லாமே கிட்ட ஒத்துக்கிட்டாங்க. பட் ஆனா அவர் தனக்கான அந்த பொசிஷனை ஃபுல்ஃபில் பண்ணி கரெக்டா அரசியல் காய் நகர்த்துறாரா இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதுல எல்லாத்துக்கும் பெரிய ஒரு சங்கடம். ஏன்னா அவர் பெரிய கோட்டை விட்டாரு பாராளுமன்ற தேர்தல. ஏன்னா டெபாசிட் ரெட்டை இலை வந்து டெபாசிட் வாங்கினது இல்லாம போனது ஒரு 6-7 தொகுதிகள்ல டெபாசிட் இழந்ததெல்லாம் வந்து யாராலையும் ஜீர்ணிக்க முடியல. சோ அதனால 2026 வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கணும், இல்லைன்னா கட்சி போயிடும் அப்படிங்கறதுல சீனியர்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய கவலை இருக்கு. அதனாலதான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய நல்ல கூட்டணியை அமைச்சாதான் திமுக வீழ்த்த முடியும், திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படிங்கறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா அரித்மேட்டிக் தான் ரொம்ப முக்கியம். எலெக்ஷன் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா யாரு கூட்டணி பலமான கூட்டணி தான் வெற்றி பெற்றுட்டே வந்திருக்குது. என்ன, அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. சோ அதனால அதிமுக பெரிய ஒரு இயக்கத்துல இருக்க அதிமுக தான் இந்த விஜய்ங்கிற ஒரு பிம்பத்தை கூட்டணி நாங்க வந்து வைக்க போறோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம், அதனாலதான் விஜய் எங்களை வந்து விமர்சனம் பண்ணாம இருக்காரு, திமுகவையும் பிஜேபி மட்டும்தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் கருதுறேன். இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா, சீமான், விஜய், அதிமுக, அப்புறம் வந்து பாமக சேர்ந்துச்சுன்னா ஒரு டஃப் ஃபைட்டா தான் திமுக கூட்டணிக்கு இருக்கும்
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க. இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கா? இன்றைக்கு திமுக கூட்டணி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு ஆன்டி இன்கும்பன்சி அப்படிங்கிறது பெருசா எதுவும் இருக்கிற மாரி தெரியல. எங்கேயோ இல்ல. அங்கங்க சின்ன சின்னது இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலையும் அது ஓரளவுக்கு எதிரொலிச்சதுன்னு பார்க்குறோம். இன்றைக்கு மகளிர் மத்தியில மிகப்பெரிய அளவுல திட்டங்கள செயல்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கு ஈரோட்டுல கள ஆய்வு நடத்தினதுக்கு அப்புறம் பேட்டி குடுத்திருக்கிறார் முதல்வர். 200 ஜெயிப்போம்னு சொன்னோம். ஆனா இப்ப நடக்கிறத பார்த்தா அத தாண்டும் போல அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கை குடுத்திருக்கிறாரு. ஸோ ஆமா. இந்த கூட்டணி கணக்கு திமுகவினுடைய நம்பிக்கை இதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா, கஸ்தூரிக்கு ஒரு பெரிய வருத்தம் அவங்களுக்கு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் அவங்க அதாவது அவங்களுடைய ஆசைய அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அரசியல் கணக்கு வந்து ஒவ்வொருத்தரும் இந்த 2026 எலக்ஷன் மட்டுமே அவங்களுடைய கணக்கு கிடையாது. அரசியல் தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும். ஏன்னா அவங்களோட எதிர்காலம் இருக்கு. இன்னையோட முடிய போறதில்ல. நல்லா பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாரி அந்த ஒரு பெரிய மெகா கூட்டணி அதிமுக உருவாக்குனா யார் முதல்வர்? அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. சோ அதுக்கான சாத்தியம் இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அன்புமணி வந்து எடப்பாடிய வேணா அவர் அன்புமணி ஏத்துக்கலாம். அவர் பண்ணிக்குவார். அதனால மாற்று கருத்தே கிடையாது. பட் அதே சமயத்துல விஜய் எப்படி ஏத்துக்குவார்? விஜய் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. என்ன காரணம்னா, அவரு தனது தலைமையில தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்கிறாரு. பட் எங்களுடைய தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அப்படி இருந்தா தானே அவர் கட்சி நடத்த முடியும். ஏன்னா இன்னையோட முடிய போறது ஆமா. இல்ல அவரு. ஆமா. 2026 எலெக்ஷனை முடிச்சுட்டு திருப்பி சினிமாக்கு போறாரு இல்லையா? அவர் இனிமே முழு நேரம் அரசியல் ஆக போறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதுதான் நம்ம சொல்றோம். நம்ம அதுல வந்து இந்த ஆசை அதிமுக இருக்கு. விஜய்க்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறிதான். ஏன்னா அது கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு எதிர்காலம் முடிஞ்சு போச்சு. அவரு அப்படி ஒரு முடிவு எடுத்து அதிமுக, பாமக, சீமான் இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சு அவர் நின்னாருன்னா அதிமுக ஒரு பலமாவும் பலனாவும் இருக்குமே ஒழிய விஜய்க்கு வாய்ப்பு இல்ல. அவருடைய எதிர்காலம் அவ்வளவுதான். அது அப்படி சூசைடு தான் அப்படி சொல்லணும். அரசியல் தற்கொலை தான் அது விஜய் அப்படிங்கிற மாதிரி. அதனால அதற்கான சாத்தியம் இல்ல. அப்படி ஒரு மெகா கூட்டணிக்கே வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமா. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப சமீபத்தில ஆந்திர பிரதேசத்தில சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண் அவங்க 2 பேருமே சேர மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் பாஜக அப்படிங்கிற ஒரு சக்தி தான் சேர்த்து, இப்ப அங்க வந்து ஜெகன்மோகன வந்து ரொம்ப படுதோல்வியிலும் படுதோல்விய சந்திக்க வச்சிருக்கிறாங்க. அதுவும் பல இடங்கள்ல வந்து சொற்ப வாக்கு வித்தியாசத்தில தான் வெற்றி பெறாங்க. இப்ப இந்தியா முழுக்க பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, அபார வெற்றியெல்லாம் கிடையாது. 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு வித்தியாசத்தில ஜெயிக்கணும். அது நமக்கு போதும் அப்படின்னு மைக்ரோ மேனேஜ் பண்ணி அந்த வெற்றியை பெறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில தான் கூட்டணி கணக்கு வந்து சந்திரபாபு நாயுடு ஏடிஎம்கே விஜய் மற்றும் ஏடிஎம்கே சேர்றப்ப அது ஒரு வெற்றி கூட்டணியை உருவாகிறதுக்குன்னு ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. இந்த கம்பேரிசனை எப்படி பார்க்குறீங்க? இல்ல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க சந்திரபாபு நாயுடுக்கும் ஜெகன்மோகனுக்கான ஒரு பெரிய பாலமா இருந்தவர் சிரஞ்சீவி. அதாவது பவன் கல்யாணுடைய அண்ணன் தான் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் போய் பிஜேபி கிட்ட உட்காந்து பேசுறாங்க. காரணம் என்னன்னா, சந்திரபாபு நாயுடு பெரிய லெவல்ல பாதிக்கப்பட்டாரு. யாரால? ஜெகன்மோகனால. ஆமா. அதே மாதிரி பவன் கல்யாணையும் வந்து பாத்தீங்கன்னா, சட்டசபையில எல்லாம் ரொம்ப ஒரு அவமானப்படுத்தினாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையை வேற வழியே இல்லாம சேர்ந்தாங்க. பட் அதற்கான வாய்ப்பு இங்க இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. காரணம் என்னன்னா, விஜய் அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவ்வளவுதான். பட் அவர் முதல்வர் ஆகணும்னு தான் வந்திருக்கிறார். அவர் திமுகவை ஒழிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறாரா அப்படிங்கறது கேள்விக்குறிதான். விமர்சனம் பண்றாரு. பட் அவர் திமுக ஒழிச்சு அவர் என்ன பண்ண போறாரு? பண்ண முடியுமா? அப்படி முடியுமா முடியாதாங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பு கொண்ட திமுகவை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜயோட ஆப்ஷன் வந்து 2026 கூட கிடையாது. அவருக்கு ஆமா அடுத்து 5 வருஷத்துல அரசியல் பண்ணாதான் அவர் 2031 தான் அவருக்கு வந்து அவருடைய கனவா இருக்கணும். அப்பதான் சரியா இருக்கும். ஏன்னா அவர் ஒவ்வொரு மாவட்டமா போகணும். எல்லா விஷயத்தையும் அவரு முழு நேர அரசியல்வாதியா ஆகி ஒரு 6 மாசத்திலே தேர்தல் வந்துடும். ஏன்னா செப்டம்பர் அக்டோபர்ல தான் அவர் வந்து முழு நேர அரசியல் ஆக போறாரு. கரெக்ட் அரசியல்வாதி ஆகி ஒரு 6 மாசத்துல தேர்தல் வந்துடும். அதனால அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
அதனால தமிழ்நாட்டுல நீங்க ஆந்திரா ஃபார்முலா வந்து இங்க ஒர்க் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் நீங்க ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்னா பிஜேபி அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க சொன்ன மாதிரி பாமக போய் சேரும். ஆமா போய் சேரும். அவங்க ஏற்கனவே தேமுதிக இருக்காங்க. பிஜேபி இருக்கிற கூட்டணியில சீமான் எப்படி போய் உட்காருவாரு? அவர் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. நேற்று கூட சொல்லியிருக்காரு, பாட்ஷாவுடைய அந்த இது துக்கத்துக்கு போனதுக்கும் குஜராத்துடைய அந்த ராய்ட்ஸையும் அவர் வந்து கம்பேர் பண்ணி பேசுறாரு. நீங்க வந்து டேரிங்கா பேசுறாரு, மோடியையும் அமித்ஷாவையும் திட்டுறாரு. அவர் வந்து பிஜேபி இருக்க கூட்டணியில அவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால சீமான் தனியா தான் நின்று ஆகணும் வேண்டிய கட்டத்தில் அவர் இருக்காரு. அதே மாதிரி விஜய் வந்து தனியா தான் இருப்பார். பட் வேற ஏதாவது திமுக கூட்டணியில உள்ள ஒருவேளை காங்கிரஸோ திருமாவோ யாராவது இந்த சீட் ஷேரிங்ல சில சங்கடங்கள்ல வெளியே வந்தா வேணா விஜய்க்கு ஒரு லாபமா இருக்குமே ஒழிய, நீங்க கண்டிப்பா ஆமா மூன்று முனை போட்டிங்கிறதுக்கான வாய்ப்பு தான் கண்டிப்பா இந்த 2026 தேர்தலில் இருக்குமே ஒழிய இருமுனை தேர்தலுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி அதுதான் உண்மை. அதுதான் நிலைமை. இன்னைக்கு நிலைமை அதுதான். இப்போ நரேட்டிவ் பில்டிங் வந்து எலெக்ஷன் அப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்ப்பாங்க. திமுக மீது என்னென்னமோ ட்ரை பண்றாங்க. ஆனா எந்த ஒரு நரேட்டிவுமே கன்சாலிடேட் ஆகல அப்படிங்கிறத இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே பார்க்க முடியுது. மறுபுறம் வந்து இவங்க ரொம்ப கிளவரா திமுக தரப்புல இருந்து ரொம்ப சிறப்பாகவே பதிலடி கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கூட்டணி தலைவர்களும் மக்களோட இணைஞ்சு பதிலடி கொடுக்கறத பார்க்க முடியுது. இன்னொரு புறம் மக்கள் நல திட்டங்கள், இந்த மகளிர் உரிமை தொகை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. வரக்கூடிய தேர்தலில் அது ஒரு வாக்குறுதியா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மகளிர் எந்த அளவுக்கு கூடி முதல்வரை வரவேற்றாங்க அப்படிங்கிற அந்த வீடியோவையும் பார்க்க முடியுது. ஸோ இது எப்படி மக்கள் மத்தியில் இன்னும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கான ஆதரவு தான் அதிகமாக இருக்கிறத மாதிரி பார்க்குறீங்களா எப்படி? கண்டிப்பா 100% வந்து திமுக மிக பலமாகவும் ரொம்ப ஒரு என்ன சொல்லுது ஒரு மிருக பலத்தோட இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அரசியல்ல அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு. திமுகவுக்கு வந்து அதாவது முதல்வர் வந்து 200+ சொன்னவர் இன்னைக்கு அதுக்கு தாண்டி வரும் அப்படிங்கிற 200க்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கருதுகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க கூட்டணிகள் எல்லாமே நீங்க அந்த கடைசி 40 நாள் தாங்க தேர்தல். அதுல ஒண்ணு மாற்றம் கிடைத்தே கிடையாது. நீங்க எவ்வளவு விமர்சனங்கள் இன்னைக்கு நடந்த திருநெல்வேலி கோர்ட்டுக்கு வாசல்ல நடந்த ஒரு கொலை, இந்த எல்லாமே தனிப்பட்ட விரோதங்கள்ல நடந்த ஒரு விஷயம். இது இன்னைக்கு விட மீடியால ஒரு பெரிய செய்தியா ஆகலாம். இதுக்கு எடப்பாடி கருத்து தெரிவிச்சு அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம், அண்ணாமலை பேசலாம், அதெல்லாம் ரைட். இது தனிப்பட்ட விரோதத்துல போலீஸ் வந்து என்ன பண்ண முடியுங்கிறத இன்னைக்கு படிச்சவங்கல இருந்து எல்லாமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சில விஷயங்கள் வந்து நீங்க இயற்கை பேரிடர் அதுல என்ன பண்ண முடியுங்கிறத திமுக தெளிவாகவே பண்ணிருக்குது. இந்த முறையெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிறத எல்லாரும் ஒத்துக்கணும். மெட்ராஸ்காரங்கள்ல இருந்து இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அதை ஒத்துக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து சால்வ் பண்ணிருக்கிறாங்க. சில உள்ள பிரச்சனைகள் எல்லாமே அடிப்படையா ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதுலலாம் ஒன்றும் பெருசா குறை சொல்ல முடியாது. அது தேர்தலுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால பெரிய லெவல்ல திமுகவுக்கு அதிருப்தி இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. நீங்க எதிர்கட்சிகள் வந்து வேற மாதிரி அவங்க வந்து குறை சொல்லிட்டு இருக்கலாம், ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. நீ அது பெருசா எடுபடாது. அதுதான் உண்மை. அதனாலதான் இன்னைக்கு ஒரு ஓப்பனா சொன்னா முதல் கொஞ்சம் காலை எடுத்து வைக்கலான்னு யோசனை பண்ணாரு திருமா. அதுதான் உண்மை. நீங்க நல்லா பாத்துட்டோம். நீங்க ஆதவ அர்ஜுன் மேட்டர்ல இருந்து நீங்க எல்லா விஷயமும், ஏன்னா அதிகார பகிர்வுன்னு ஒரு பிரச்சனை ஒரு வீடியோ போட்டவர் தான் திருமா போட்டாரு. அதுக்கு வந்து அது ஒரு பக்க விளைவு என்னங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து திமுக விட்டுட்டா என்ன பாதிப்பு வருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால திரும்ப கிட்டத்தட்ட அவர் ரிட்டர்ன் ஆயிட்டார். திருப்பி பின்னாடி வந்துட்டாரு. அவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாரு. நீங்க மற்றபடி கூட்டணியில இருந்து வெளியே வர்றதுக்கு வேற யாருக்கும், நீங்க வேல்முருகன் சொல்லியிருக்காரு, அவர் தனிப்பட்ட விஷயத்துல அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அதனாலயும் பெருசா ஒரு தேர்தல் பாதிப்பு வருமானு பார்த்தா இல்ல. அதனால திமுக கூட்டணி உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல அதிமுகவோ எதிர்கட்சிகளோ நீங்க அதுல பெருசா பலனடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு தானே. இந்த தேர்தலில் வெற்றிங்கிற 100 ஓட்டோ 500 ஓட்டோ 200 ஓட்டோ
நீங்க ஆந்திரா சொன்னீங்க. எனக்கு நான் அந்த இதுல மட்டும் கருத்து வேறுபாடு. எனக்கு என்னன்னா தேர்தல் அன்னைக்கு வெற்றி யாருங்கிறதான் முக்கியம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்ம வேணா அது திருப்பி நம்ம அந்த பெர்சன்டேஜ கணக்க சொல்லிக்கிட்டு இன்னும் 5 வருஷம் கடந்து போய் ஆகணும் நம்ம. நீங்க அதனால இந்த தற்போதைய நிலையில திமுக வந்து ரொம்ப கேஷுவலா இந்த தேர்தல்ல கடந்து போயிரும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு அனுமானமா இருக்கு. அதுதான் உண்மை. கண்டிப்பா. இப்ப 2026க்கு அப்புறம் வந்து தமிழக அரசியலுடைய களம் வந்து உதயநிதி வர்சஸ் விஜய் அப்படின்னு மாறிடும் அப்படின்னு ஒரு அனுமானம் சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு அதிகம் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. உண்மைதான். நீங்க ஏன்னா பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா யங்ஸ்டர் அப்படின்னு பாக்குறப்ப அண்ணாமலை அங்க இருக்கிறாரு. என்ன உங்களுக்கு நீங்க அடுத்த எல்லாமே செகண்ட் ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அங்க அன்புமணி இருக்கிறாரு. ஏன்னா அவங்க எல்லாமே 2026க்கு அப்புறம் அவங்க எல்லாம் தான் தேர்தலுங்கிற அரசியல்ல முழு மூச்சா இறங்கி அவங்களுடைய தேர்தலை வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தேர்தல்னு சொல்ல முடியாது, அரசியல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட உதயநிதி கிட்டத்தட்ட ஒரு 50% தாண்டிட்டாரு அவரு. அவர் 3 தேர்தலை பார்த்துட்டாரு. நீங்க சட்டமன்ற தேர்தலை பார்த்துட்டாரு, பாராளுமன்ற தேர்தலை பார்த்துட்டாரு. அதுக்கு முதல் 2 பாராளுமன்ற தேர்தலை பார்த்துட்டாரு, சட்டமன்ற தேர்தலை பார்த்துட்டாரு. என்ன அதனால கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தல் எல்லாமே பார்த்துட்டாரு. அதனால 100% 2026க்கு அப்புறம் ஒரு இளைஞர்கள் கையில தான் தமிழக அரசியல் இருக்கும். அதுதான் இருக்கும். அதனோட மாற்றம் கிடையாது. அதான் நான் முதலே சொன்னேன். விஜயோடைய இலக்கு வந்து 2031 தான் இருக்குமே ஒழிய 26 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறத நான் சொல்றேன். கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். வணக்கம்.